செம்மண் சீமையே கொண்டாடு நீ நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ தென்னகத்திருநாடே ஒளிர்ந்திடு ஆனந்தமாய் கை கொட்டி விளையாடு. நவக்காலத்தின் 5ஆம் வெள்ளி கும்பகோணம் மறைமாவட்டம் பெஸ்கி கலை தொடர்பகம் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இறைவார்த்தை நம்மை ஒரு ஆழமான உண்மைக்கு அழைக்கிறது. சாலமோனின் ஞான நூல். நீதிமானின் வாழ்க்கை தீயவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. அவர் பேசாமலே அவருடைய வாழ்க்கையே ஒரு சாட்சியாக மாறுகிறது. ஆனால் அவர்கள் அவனை சோதிக்கவும் துன்புறுத்தவும் திட்டமிடுகிறார்கள். இதையே நம் இயேசு கிறிஸ்து அவர்களின் வாழ்க்கையிலும் காண்கிறோம். அவர் உண்மையை வாழ்ந்தார். அவர் அன்பை வெளிப்படுத்தினார். ஆனால் உலகம் அவரை ஏற்கவில்லை. அன்பானவர்களே, இது அந்த காலத்து நிகழ்வு மட்டுமல்ல, இது இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. நாம் உண்மையாக வாழ முயற்சிக்கும் போது, நாம் நேர்மையாக நடக்கும்போது, நாம் கடவுளுக்கு பிடித்ததை தேர்வு செய்யும் போது நாம் புரிந்து கொள்ளப்படாமல் போகலாம். சில நேரங்களில் தனியாகவும் இருக்கலாம், தனித்து விடப்படலாம். ஆனால் தவக்காலம் நமக்கு நினைவூட்டுவது சுலபமான பாதை அல்ல, சரியான பாதைத்தான் முக்கியம். இயேசு கிறிஸ்து சிலுவையை தேர்ந்தெடுத்தார். ஏனெனில் அது இரட்சிப்பின் பாதை. இன்றைய அழைப்பு, சோதனையில் தளராதே, உண்மையை விட்டுவிடாதே, கடவுளின் நேரத்தை நம்புங்கள். மனிதர் நிராகரித்தால் கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீதியின் பாதையில் நடக்க எங்களுக்கு தைரியம் தாரும். சோதனைகளில் நிலைத்திருக்க வலிமை தாரும். உம்மை போல வாழ எங்கள் வாழ்க்கையை மாற்றித்தாரும். ஆமென்.
நீதியின் தேவனே, நீதியை நான் மறுத்தேனே. தீர்ப்பிடும் வேளையில் அநீதிகள் பல இழைத்தேனே. பாவியன் பாவங்களை என் தேவனே பொறுத்தருள்வீரே. தவறிய ஆடு என்னை நல்லாயனே நினைத்தருள்வீரே. இயேசுவே, இயேசுவே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 7, இறை வார்த்தைகள் 1, 2, 10 மற்றும் 25 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போனபின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர், இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையா? ஒருவேளை இவரை மெஸ்ஸியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம், அருளின் காலம். தவக்காலம் இறைவனின் இரக்கத்தையும் பரிவையும் பாசத்தையும் அனுபவிக்கின்ற காலம். தீயவன் சாக வேண்டும் என்பது எனது விருப்பம் அல்ல, மாறாக அவன் தன் தீய வழியிலிருந்து திரும்பி வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இறைவனிடம் திரும்பி வருகின்ற காலம்தான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்திலே 5வது வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியை 3 நிலைகளில் நாம் தியானிப்போம். முதலாவதாக, இயேசு கூடார திருவிழாவிற்கு சென்றார். அன்புக்குரியவர்களை, விவிலியத்திலே பார்க்கிறோம், யூதர்கள் 7 விதமான விழாக்களை கொண்டாடினார்கள். அதிலே 3 முக்கியமான விழாக்கள். 1 பாஸ்கா விழா, 2 பெந்தகோஸ்தே விழா, 3 கூடார திருவிழா. இந்த கூடார திருவிழா யூதர்களுடைய மாதமாகிய 7வது மாதத்திலே திஸ்ரி மாதத்தில் 15ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை 7 நாட்கள் இந்த விழா நடைபெறும். இந்த 3 விழாக்களுக்கும் யூத ஆண்கள் அனைவரும் எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று அங்கு கொண்டாடுவார்கள். குறிப்பாக இந்த கூடார திருவிழா தான் இன்றைய வாசகத்தினுடைய பின்னணி. ஏனென்றால் இது முக்கியமான ஒரு விழா.
யூதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தங்கள் வீடுகளுக்கு முன்பாகவோ அல்லது எருசலேம் தேவாலயத்தினுடைய வளாகத்திலோ கூடாரங்களை அமைத்து அதிலே தங்கி இந்த விழாவை கொண்டாடுவார்கள். இயேசு இந்த விழாவுக்கு சென்றார், ஆனால் வெளிப்படையாக செல்லவில்லை. ஏனென்றால் நற்செய்தியினுடைய முதலிலே பார்த்தோம், யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இயேசு அந்த விழாவிற்கு சென்றார், வெளிப்படையாக செல்லவில்லை. தன்னுடைய சகோதரர்கள் சென்ற பிறகு தன்னுடைய சீடர்களோடு அந்த விழாவுக்கு சென்றார். லேவியர் புத்தகம் இயல் 23 இறை வாக்கியங்கள் 33 44 இந்த விழா எதற்காக கொண்டாடப்பட வேண்டும் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் பயணம் செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் கூடாரங்களில் தங்கியிருந்தார்கள். இறைவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் அவர்களோடு இருந்தது. ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் அதை நினைத்து, இறைவனுடைய பராமரிப்பை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற விழாதான் இந்த கூடாரத்து விழா. ஆகவே எல்லா யூதர்களும் இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்பது யூதர்களுடைய வழக்கம். ஆகவே தான் இயேசு சென்றிருந்தார். அதே போல பார்க்கிறோம், எண்ணிக்கை நூல் இயல் 29 இறை வாக்கியங்கள் 12 40 வரை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த 7 நாட்கள் விழா எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்று விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எத்தனை இளம் காளைகளை அவர்கள் பலியிட வேண்டும், எத்தனை ஆட்டுக்கிடாய்களை பலியிட வேண்டும், எத்தனை ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும் என்று சொல்லி மிக அழகாக இந்த விழாவானது பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விழாவுக்குத்தான் இயேசு செல்கிறார். இதுதான் இந்த விழாவினுடைய பின்னணி. இரண்டாவதாக பார்க்கிறோம், இயேசு செல்கிறார். இயேசு சென்று இயேசுவினுடைய துணிச்சலை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இயேசுவை பார்த்தவுடன் எருசலேம் நகரத்தவரிடையே ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. என்ன சலசலப்பு? என்னடா இவரை தானே கொல்லுவதற்கு வழி தேடி கொண்டிருக்கிறார்கள் யூதர்கள், இப்படி வெளிப்படையாக ஒரு கோயிலிலே பேசி கொண்டிருக்கிறாரே, இவர் வந்தது மக்களுக்கு தெரியுமா, யூதர்களுக்கு தெரியுமா? ஒருவேளை யூதர்கள் இயேசுவை உண்மையான மெசியாவென்று ஏற்றுக்கொண்டார்களா? இப்படியெல்லாம் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு வெளிப்படையாக தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார். அவருடைய துணிச்சலை பார்க்கிறோம். நான் யார் என்பது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஒருவேளை நான் எங்கிருந்து வருகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னை அனுப்பியவர் தந்தை. தந்தைக்கும் தனக்கும் உள்ள உறவினை, ஆழமான உறவை வெளிப்படுத்துகிறார். தந்தை தன்னை எதற்காக அனுப்பினார்? உண்மையை அறிவிப்பதற்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக, உலகிற்கு மெசியா என்பதை அறிவிப்பதற்காக நான் அனுப்பப்பட்டேன் என்பதை மிக தெளிவாக வெளிப்படையாக சொல்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், யூதர்கள் இயேசுவை பிடிக்க முயன்ற போதும் இயேசுவை அவர்களால் பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவரது நேரம் இன்னும் வரவில்லை. நேரம், அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தியிலே நேரம், அவர் என்ற வார்த்தையானது 27 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தியிலே இயேசுவினுடைய வாழ்வும் செயல்பாடுகளும் இந்த நேரத்தை நோக்கித்தான் நகர்கிறது. இந்த நேரம் எப்பொழுது வரும்? யோவான் நற்செய்தி இயல் 2 1-12 வரை உள்ள வாக்கியங்களிலே கானாவூர் திருமணத்தில் தான் இந்த நேரம் என்ற வார்த்தை முதலாக பயன்படுத்தப்படுகிறது. மரியா, இயேசுவினுடைய தாய், இயேசுவை பார்த்து சொல்கிறார், மகனே, ரசம் தீர்ந்து விட்டது. அப்பொழுது இயேசு தன்னுடைய தாயை பார்த்து சொல்கிறார், அம்மா, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. அதுதான் முதலாக யோவான் நற்செய்தியிலே இந்த நேரம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எனது நேரம் இன்னும் வரவில்லை. அடுத்ததாக யோவான் நற்செய்தி இயல் 4:21, இயல் 5:25, 28 ஆகிய இடங்களில் இந்த நேரம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு இங்கே என்ன சொல்கிறார்? நேரம் வருகிறது. முன்னாடி நேரம் வரவில்லைன்னு சொன்னார், இப்போ நேரம் வருகிறது. சமாரிய பெண்ணிடம் சொல்கிறார், அம்மா, நேரம் வருகிறது. அடுத்தபடியாக பார்க்கிறோம், யோவான் நற்செய்தி 17:1-2 வரை இந்த நேரம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே இயேசு சொல்கிறார், தந்தையே, நேரம் வந்துவிட்டது. மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். அப்படின்னா அந்த நேரம் என்ன? முதல்ல இயேசு நேரம் வரவில்லை என்று சொல்கிறார், நேரம் வருகிறது என்று சொல்கிறார், இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. அப்போ அந்த நேரம் என்ன? இயேசு
உலகின் மீட்புக்காக பாடுகளை ஏற்று சிலுவையில் இறந்து உயிர்த்தெழுந்த நேரம்தான் அந்த நேரம். அந்த நேரம் இப்போ வரல. அதனால தான் யூதர்கள் அவரை பிடிக்க முடியவில்லை. ஆகவே தான் இயேசு கோவிலிலே வெளிப்படையாக பேசிக் கொண்டிருந்தார். இது இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்பதை பார்ப்போம். இது இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? உண்மைக்கும் பொய்மைக்கும் எப்பொழுதுமே போராட்டம் இருந்திருக்கிறது. நன்மைக்கும் தீமைக்கும் உரசல் இருந்து கொண்டே இருக்கிறது. இரவு பகலை விழுங்க பார்க்கிறது. யூதர்கள் பொய்மையின் வடிவம், இயேசு உண்மையின் வடிவம். இந்த பொய்மைக்கும் உண்மைக்கும் எப்பொழுதுமே போராட்டம் இருந்திருப்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். ஆனால் இயேசு வெற்றி பெற்றார். உண்மை வென்றது. இயேசு உயிர்த்தெழுந்தார். அதைத்தான் நாம் நமது வாழ்விலே ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவை பின்பற்றுகின்ற நாமும் போராட வேண்டும். ஆனால் வெற்றி நமக்கு. வரலாற்றின் பக்கங்களிலே பார்க்கிறோம், உண்மைக்கும் பொய்மைக்கும் எப்பொழுதுமே போராட்டம் இருந்திருக்கிறது. உதாரணத்தை எடுத்து சொல்வோம். அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவிலே பொருட்களை கூவி கூவி விற்பது போல சந்தையிலே கருப்பு இன மக்களை கூவி கூவி அடிமைகளாக விற்றார்கள். அந்த அடிமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார். அவர்களுக்கும் வாழ்வு வேண்டும் என்று குரல் கொடுத்தார். ஆனால் அப்ரஹாம் லிங்கனை அவர்கள் விட்டு வைக்கவில்லை. பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ எல் சால்வதார் நாட்டிலே ஏழைகளுக்கு எதிராக கட்டவிழ்க்கப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் தான் பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ. இருளை அவர் எப்படியாவது நீக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார். திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அவரை சுட்டுக் கொண்டார்கள். நமது இந்தியாவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆதிவாசிகளுடைய மேன்மைக்காக, அவருடைய வாழ்வுக்காக உழைத்தவர் தான் அருட்தந்தை ஸ்டெயின் சுவாமி. அவர்களை விட்டு வைத்தார்களா? சிறையிலே அவர் எப்படி இறந்தார் என்பது நமக்கு தெரியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, பொய்மைக்கும் உண்மைக்கும் போராட்டம் நமது வாழ்விலும் எப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் உண்மையை நிலைநாட்டுகின்றவர்களாக, மற்றவர்களுக்கு பாசத்தை கொடுக்கின்றவர்களாக, அன்பை கொடுக்கின்றவர்களாக, இயேசுவை போல மற்றவர்களை அரவணைக்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில் இருக்கிறோம். இந்த போராட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். உண்மை எப்பொழுதுமே ஜெயிக்க வேண்டும். இயேசுவை பின்பற்றுகின்ற சீடர்களாக நாம் மாற வேண்டும். ஆகவே நமது வாழ்விலும் ஏற்படுகின்ற இது சிறு சிறு போராட்டங்களில் வெற்றி பெற்று இயேசுவின் சீடர்களாக வாழ முயற்சிப்போம். அப்பொழுது அவருடைய உயிர்ப்பிலே நாம் பங்கு பெறுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.